அனைவருக்கும் வணக்கம். நரியும் காட்டு கோழியும். ஒரு நரியின் தந்திரத்தை முறியடித்த காட்டு கோழியின் புத்திசாலித்தனம் பற்றிய கதை. ஒரு அமைதியான காட்டில் மிகவும் தந்திரமான நரி ஒன்று வாழ்ந்து வந்தது. அது இனிமையாக பேசும். ஆனால் அதன் பேச்சின் பின்னால் எப்போதும் ஒரு தந்திரம் மறைந்திருக்கும். அதனால் காட்டிலுள்ள விலங்குகள் யாரும் நரியை நம்புவதில்லை. ஒரு நாள் மதிய நேரத்தில் ஒரு உயர்ந்த மரக்கிளையில் அழகான இறகுகளுடன் ஒரு காட்டு கோழி அமர்ந்திருந்தது. அதைப் பார்த்த நரி நினைத்தது, அவசரப்பட்டால் தோல்விதான். மெதுவாக பேச வேண்டும். மரத்தடியில் அமைதியாக அமர்ந்து இனிமையான குரலில் நரி சொன்னது, அழகான காட்டு கோழியே, ஏன் நீ தனியாக அங்கே இருக்கிறாய் என்று காட்டுக்குழு அனைத்து விலங்குகளுக்கும் அமைதி அறிவித்திருக்கிறது. இனி யாரும் யாரையும் காயப்படுத்த மாட்டார்கள். கீழே வா, நாம் ஒன்றாக கொண்டாடலாம். காட்டுக்கோழி கவனமாக கேட்டது. நரியின் தந்திரங்களைப் பற்றிய கதைகள் அதன் நினைவிற்கு வந்தன. அதனால் நரியைச் சோதிக்க முடிவு செய்தது. அது அமைதியாகச் சொன்னது, அப்படியா? அது மிகச் சந்தோஷமான செய்திதானே. அப்படியென்றால் காட்டிலுள்ள ஓநாய்களும் மிகவும் மகிழ்ந்திருப்பார்கள். அங்கே பாருங்கள், 2 ஓநாய்கள் இந்த பக்கம் ஓடி வருவது போலத் தெரிகிறதே. இதைக் கேட்ட நரியின் காதுகள் துடித்தன. இதயம் பயத்தால் துடித்தது. எனக்கு வேறு வேலை இருக்கிறது, நான் செல்ல வேண்டும் என்று கத்திக்கொண்டே திரும்பி பார்க்காமல் காட்டுக்குள் ஓடியது. மரக்கிளையில் இருந்த காட்டு கோழி மெதுவாகச் சிரித்தது. பொய் பேசுபவர்கள் தங்கள் பொய்க்கு முதலில் பயப்படுவார்கள் என்று மனதில் நினைத்துக் கொண்டது. அந்த நாளிலிருந்து நரியின் தந்திரங்கள் பலிக்காமல் போயின. ஏனெனில் காட்டு விலங்குகள் நம்புவதற்கு முன் யோசிக்க கற்றுக்கொண்டன. கதையின் நீதி: தந்திரத்தை விட மனநிதானமும் புத்திசாலித்தனமும் எப்போதும் வலிமையானது. நன்றி.